வெல்கம் டு விஸ்டம் அகாடமி. நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் 6th இருந்து 12th வரைக்கும் பயாலஜி கண்டென்ட்ல இருந்து முக்கியமான 500 கேள்விகளை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதோட முதல் வீடியோ, வெண்மை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ எம்.எஸ். சுவாமிநாதன், ஆப்ஷன் பி டாக்டர் வர்கீஸ் குரியன், ஆப்ஷன் சி ராபர்ட் கோச், ஆப்ஷன் டி தாமஸ் எடிசன். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வர்கீஸ் குரியன். ஓகே, ஆப்ஷனில் இருக்க அதர் மெம்பர்ஸ் எதுக்கெல்லாம் புகழ்பெற்றவங்க நம்ம பார்க்கலாம். எம்.எஸ். சுவாமிநாதன் இங்கே இந்திய பசுமை புரட்சியின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், இந்தியன் கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து ராபர்ட் கோச், இவரை ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, பாக்டீரியாலஜின்னு தந்தைன்னு அழைப்பாங்க. தாமஸ் எடிசன் ஃபாதர் ஆஃப் எண்டோக்ரைனாலஜி, இங்கே நாளமில்லா சுரப்பி மண்டலத்தின் தந்தை அப்படின்னு இவர் அழைப்பாங்க. தாவரங்களில் நீர், கனிமங்கள் மற்றும் உணவுப் பொருட்களை கடத்தும் திசுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ பேரன் கைமா மற்றும் கோலியரன் கைமா, ஆப்ஷன் பி ஜைலம் மற்றும் கோலன் கைமா, ஆப்ஷன் சி ஜைலம் மற்றும் ப்ளோயம், ஆப்ஷன் டி ப்ளோயம் மற்றும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜைலம் மற்றும் ப்ளோயம். இங்கே ஜைலம் அப்படின்றது நீர் மற்றும் கனிமங்களை வந்து கடத்துது, ப்ளோயம் அப்படின்றது நமக்கு உணவுப் பொருட்களை கடத்துது. ஓகே, ஆப்ஷனில் இருக்க அதர் இது எதுக்கெல்லாம் பயன்படுது தாவரத்தில்ன்றதை பார்ப்போம். பேரன் கைமா அப்படின்றது பார்க்கும்போது நமக்கு உணவு சேமித்தலுக்கு பயன்படுகிறது. குளோலியன் கைமா அப்படின்றது நமக்கு இங்கே ஒளிச்சேர்க்கையில் பயன்படுது. கோலன் கைமா அப்படின்றது நமக்கு பாதுகாப்பு, செல் ப்ரொடெக்ஷனில் இங்கே ஈடுபடுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். தாவர செல்லின் எந்த உறுப்பு அரை தன்னாட்சி பெற்ற நுண்ணுறுப்பு என்று அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ மைட்டோகாண்ட்ரியா, ஆப்ஷன் பி பசுங்கணிகம், ஆப்ஷன் சி ஏ அண்ட் பி இரண்டும், ஆப்ஷன் டி சென்ட்ரியூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஏ அண்ட் பி இரண்டும். ஏன் மைட்டோகாண்ட்ரியாவையும் பசுங்கணிகத்தையும் நம்ம அரை தன்னாட்சி பெற்ற நுண்ணுறுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்? பிகாஸ் ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். அது தவிர நமக்கு பிற செல் நுண்ணுறுப்புகள் இருக்கும். இந்த எந்த செல் நுண்ணுறுப்புகளுக்கும் தனித்துவமாக ஒரு டிஎன்ஏ அப்படின்னு ஒன்று இருக்காது. ஆனால் இந்த மைட்டோகாண்ட்ரியத்துக்கும் பசுங்கணிகத்துக்கும் எக்ஸ்ட்ரா அந்த நுண்ணுறுப்புக்குள்ளே நமக்கு டிஎன்ஏக்கள் இருக்கும். அதனால தான் இதை நம்ம அரை தன்னாட்சி பெற்ற நுண்ணுறுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தாவரங்களில் ஒளிச்சேர்க்கையில் ஒளிவினை நிகழும் பகுதி. ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரோமா, ஆப்ஷன் பி தைலகாய்டு சவ்வு, ஆப்ஷன் சி ஸ்ட்ரோமா லேமெல்லா, ஆப்ஷன் டி ரைபோசோம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தைலகாய்டு சவ்வு. ஏன்னா இந்த தைலகாய்டு சவ்வில் தான் நமக்கு குளோரோபைல் ஏ, குளோரோபைல் பி, கரோட்டினாய்டு அப்படின்ற நிறமிகள்லாம் இருக்கும். இந்த குளோரோபைல் ஏ என்ன பண்ணும்? சூரிய ஒளியை பிடிச்சி அது மூலியமாக ஏடிபி அண்டு NADPH அப்படின்ற ஆற்றலை வந்து சுரக்குது, சரிங்களா, உற்பத்தி பண்ணுது. ஓகே, ஸோ இந்த நிகழ்வு நடப்பதற்கு நமக்கு ஒளி தேவைன்றனால தான் இதை ஒளிவினைன்னு நம்ம சொல்கிறோம். இதை கண்டுபிடிச்சவர் ராபின் ஹில் அப்படின்றவர் கண்டுபிடிச்சார். அதனாலேயே இதுக்கு ஹில் ரியாக்ஷன் அப்படின்ற வேறு பேரும் இருக்குது. ஓகே, இப்போ ஸ்ட்ரோமா பார்த்தோம் அப்படின்னா இது இருள் வினையில் ஈடுபடக்கூடிய பகுதி. அதனை இருள் வினை, இந்த நிகழ்வு நடப்பதற்கு நமக்கு லைட் அப்படின்றது தேவையே இல்லை. நமக்கு உருவாக்கப்பட்ட இந்த ATP மற்றும் NADPH இதோட காற்றிலிருந்து பெறப்பட்ட CO2 இந்த மூணையும் பயன்படுத்தி நமக்கு தாவரம் என்ன பண்ணுது அப்படின்னா கார்போஹைட்ரேட், அதாவது குளுக்கோஸை உற்பத்தி பண்ணுது, ஸ்டார்ச்சை உற்பத்தி பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். இங்கே ஸ்ட்ரோமா லேமெல்லா அப்படின்றது இங்கே ஒரு கிரானத்தையும் இன்னொரு கிரானத்தையும், அதாவது தைலக்காய்டுகளோட அடுக்கு தான் கிரானம், அந்த ஒரு கிரானத்தையும் இன்னொரு கிரானத்தையும் இணைக்கக்கூடிய பகுதி தான் ஸ்ட்ரோமா லேமெல்லா அப்படின்றது. ரைபோசோம் அப்படின்றது நமக்கு புரத உற்பத்தி,